செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் புதிய செய்தி, புதிய தகவல்களுடன் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இந்த அரசியல் களம் என்பதனை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்நாதன் சார் நம்மளிடத்தில் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்புகள் வெவ்வேறு விதமாக வந்துட்டு இருக்குது. மாறுபட்ட கருத்து கணிப்புகள் மக்களை குழப்புற மாதிரி இருக்குது. ஒரு நேரம் ஆரம்ப காலகட்டத்தினுடைய கருத்து கணிப்புகள் ஆளும் கட்சி திமுக வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 20% அதாவது 20% பிரித்து காமிச்சாங்க. திமுகவிற்கு, அதிமுகவிற்கு, டிவிகேவிற்குன்னு சொல்லிட்டு ஒரு சமநிலையில் 3 பேரும் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ சமீபத்திய கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா அனைத்து கருத்து கணிப்புகளையும் அதிமுக முன்னோக்கி செல்வதாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அது குறிய 5% தான். இருந்தாலும் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது இந்த அதிமுகவிற்கான ஏறுமுகமாக போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் டிவிகேவுடைய இறங்கு முகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் திமுகவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்ற ஒரு முழக்கத்துடன் முழங்கி கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் இந்த கருத்து கணிப்புகள்லாம் சொல்ல வருது? உண்மையிலே இந்த கருத்து கணிப்புகள்லாம் மக்கள் நம்பலாமா? இது முழுமையாக ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? மக்கள் ஒரு குழப்பமான நிலையே வருது இந்த கருத்து கணிப்பு. இன்றைய நிகழ்ச்சி முழுக்க நான் உண்மையை பேசு அப்படிங்கிறதுனால உண்மையை மட்டும்தான் இந்த தடவை இதுக்கு முன்னாடி உண்மையை பேசலன்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி பேசும்போது அரசியல் சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இன்று முழுக்க அரசியல் சார்பு இல்லாமல் ஒரு விமர்சகரா நம்ம இன்னைக்கு உங்களுக்கு தகவல்களை சொல்ல போகிறோம். ஒரு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலுமே சென்டர்ஸ் பிரிப்பாங்க. ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர். இந்த ஏ சென்டர் அப்படிங்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், மாநகராட்சி பகுதிகளில் மாநகராட்சி. அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவலும் அது சார்ந்த இடங்கள். சி சென்டர் அப்படிங்கிறது தாலுக் லெவலில். டி சென்டரும் ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ டி சென்டர் கிடையாது. என்னென்னா அது ஃபுல்லாக இந்த கூரை கொட்டா, அந்த டென்ட் கொட்டாயெல்லாம் இப்போ எடுத்தாச்சு. டென்ட் கொட்டாய் இல்லை, மேக்ஸிமம் இல்லை. இப்போ நம்ம டி சென்டரும் ஒன்று வைக்கணும். டி சென்டர் எடுத்துக்கணும். ஏபிசிடின்னு 4 சென்டர்ஸ் இருக்குது. மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய தினசரி வேலைகள், தினசரி வேலைகளில் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஏ சென்டரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தினசரி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. மேக்ஸிமம் 90% ஆஃப் பீப்புள் தினசரி பேப்பரை படிப்பாங்க. அப்படி படிக்க முடியாதவங்க டெய்லி நியூஸ் கேட்பாங்க. டெய்லி நியூஸ் கேட்க முடியாதவங்க ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, அப்புறம் வீடியோஸ் பார்க்குறாங்க, நெட்டில் இருக்காங்க, இன்டர்நெட்டில் ரெகுலராக இருக்காங்க. ஏன்னா எனக்கே அந்த அனுபவம் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது அவர் எதோ சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அவர் டெய்லி நெட்டில் இருக்காரு, நீ நெட்டில் இருக்க, அவருக்கு நெட்னு தெரியல, கிராமத்தில், நீ கிராமத்தில் தான் ஏன் இருப்ப அப்படின்னு சொன்னான். எதுக்கு சொல்கிறேன்னா அது இது என் கண் முன்னாடி நடந்துச்சு. அதாவது ஆன்லைனில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஏ சென்டரில் மேக்ஸிமம் ஆன்லைனில் இருக்காங்க. மாநகராட்சியினுடைய பார்வை அதுதான். இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறது நீங்கள் இப்படி கூட பிரிச்சுக்கலாம். ஏ சென்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90 to 95% பேஸ் லெவல்லேருந்து சொல்கிறேன் நான். அதாவது பேஸ் லெவல் ஒர்க்கர்ஸ்லேருந்து சொல்கிறேன். அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி தினசரி சம்பாதிக்கிறவங்க, டெய்லி வேஜஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். தினக்கூலிகள் பண்ணுறவங்கலேருந்து தினசரி வேலை பார்க்குறவங்க அன்றாடம் நம்ம ஏர்ன் பண்ணி தான் லைஃப் ஓட்டணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்கலேருந்து அடுத்த ஸ்டேஜ் இந்த மாநகராட்சி பகுதிகளில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஆன்லைனில் இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க இந்த மீடியாஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கொடுக்குற நியூஸ் எல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதேமாரி ஒரு சார்பு மீடியாஸ் கொடுக்குறதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் சாதாரணமாக போயிட்டு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்கார் அடுத்தது வர வரணும், அடுத்த சவாரி வர வரணும், அவர் ஷார்ட்ஸ் பார்க்குறாரு, அவர் ஃபேஸ்புக் பார்க்குறாரு,
இன்னைக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே போகிறோம், நிறைய பேர் வாகனம் மொபைலில் பார்த்துட்டே ரீல்ஸ் பார்த்துட்டே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற சூழல்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம டிரைவிங் போகிறோம். இல்லை அது வேற, அது வந்து தெரியாமல் ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ரயில் பயணத்தில் பார்த்தோம்னா ரயில் பயணத்தில் நீங்க இப்பெல்லாம் யார்கிட்ட அதிகமா பேசுறது இல்ல. எவரிபடி இஸ் யூசிங் மொபைல். ஆமா, எல்லாருமே ஸ்மார்ட் போனை பார்த்து தான் பயணம். எல்லாரும் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுல வந்து ரெகுலரா அவங்க தேர் ட்ரைனிங் தி பிரெயின். ஆமா, அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒரு தவறான ஒரு இது வந்து மூளைக்கு செலுத்திட்டு இருக்காங்க. இல்ல, அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பிரெயின் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, நீங்க அந்த பார்வையில பாருங்க. சரி, அவங்க பிரெயின்ல வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து இவங்க எப்படி அப்டேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகள் எப்படி அப்டேட் பண்ணி வச்சாங்கன்னா, ஒரு எங்க பார்த்தாலும் வந்து படம் வரைஞ்சி வைக்கிறது, தலைவர்கள் படங்களை வரைஞ்சி வைக்கிறது, அவங்க பேர்களை அங்கங்க வரைஞ்சி வைக்கிறது, பாத்ரூம் தவிர. ஆமா, சுவர் விளம்பரங்கள் தான் ஆதி காலத்துல அரசியலுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்துச்சு. சுவர் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் தேதி அறிவிச்சாலே சுவர் பிடிப்பது கூட அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, they are giving only 2 to 3 seconds or 5 seconds for to press that button. எங்க ஓட்டு போற இடத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஒரு பதட்டம் உள்ள போன உடனே நம்ம என்ன பண்ண போறோம். ஏன்னா அவங்க வந்து ஏதோ மாசம் வருஷம் ஏதோ வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷனை வந்து அவங்க வந்து பண்ணல. ஸோ ப்ராக்டிஸ், லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். இப்போ இங்கிலீஷே கூட எடுத்துக்கோங்க, டெய்லி பேசினா மட்டும்தான் வரும். யாராவது பேசுறவங்க கூட இருந்தாலும் ஒரு எல்லாம் வருமா? எல்லா உங்களுக்கு வேர்ப்ஸ் தெரியும், நவுன் தெரியும், அட்வர்ப் தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு டங் வந்து ட்விஸ்ட் ஆகாது இல்லையா? அதே போல தான் பிரெயின். ஏன் டங் ட்விஸ்ட் ஆகாது? இது வந்து it has to take everything to the brain. Brain has to give some instruction to the tongue. இங்கேருந்து ஒரு அசெண்டிங் போனால் தான் அங்கேருந்து டிசெண்டிங் வரும். சம்டைம்ஸ் தான் வந்து இந்த முதுகு தண்டுவடம் வந்து தானே முடிவெடுக்கிறது. எல்லா நேரங்களிலும் அது முடிவெடுக்காது. ஸோ மூளையின் செயல்திறன் தான் மூளையோட அவங்க they focused only the brain. அவங்க வாக்காளர்களா வந்து பார்க்கல. இந்த டெக்னிக்ஸ் வந்து வாக்காளர்களுக்கு தெரியாது. அங்க அதான் டெக்னிக். அதான் மக்களுடைய மூளையை தான் அவங்க பார்க்கறாங்க. மக்களுடைய மூளையில் நம்மோட விஷயங்களை எப்படி பதிய வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 5 செகண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்க உள்ள போயிட்டு நீங்க அதை பார்த்து நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்கன்னு 5-10 செகண்ட் கொடுப்பாங்க. ஆமா, அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த 5 செகண்ட்ல இருந்து 10 செகண்டுக்குள்ள 10 செகண்டே அதிகம் தான். ஆமா, அதுக்குள்ள நீங்க அந்த தேடணும், தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து டக்குன்னு நீங்க ப்ரெஸ் பண்ணணும். எப்பயுமே வந்து அந்த ஜேபேக் ஃபார்மேட்டை மட்டும்தான் பிரெயின் ஞாபகம் வச்சுக்கும். நீங்க வந்து ஜேபேக் ஃபார்மேட்னு ஒன்று சொல்லுவீங்க, சிஸ்டத்துல யூஸ் பண்ணும்போது சொல்லுவீங்க, அப்படியே மொத்தமா மொழி ஷீட்டாக வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து எதையும் பிரிக்க முடியாது. இதே ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா, ஜேபிஜே பண்ணுவீங்க இல்லையா அந்த ஃபார்மேட்டை. இதே நீங்க வந்து தனித்தனியா லேயரா ஒரு வேற ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து பேஜ் மேக்கரில் பண்றீங்க, இல்லை வந்து கொரல் ட்ராவில் பண்றீங்க அப்படின்னா அது வேற. இப்போ கொரல் ட்ராவில் பண்ணும்போது உங்களுக்கு தேவைன்னா தனித்தனியாக ஒரு இதுவாக எடுத்துப்பீங்க, ஒரு லேயராக தனியாக எடுத்துப்பீங்க, தனியாக சேர்த்துப்பீங்க. அதே நீங்கள் வந்து பிடிஎஃப் பண்ணும்போது மொத்தமாக மொழிவிடுவீங்க இல்லையா, எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிடுவீங்க. லேயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி மொத்தமாக மெர்ஜ் கொடுத்துருவீங்க. ஜேபேக் பண்ணும்போது மொத்தமாக மெர்ஜ் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அழகாக ஈஸியாக வரட்டும். நம்மளை தவிர வேற யாரும் இதை வந்து உள்ள நோண்டி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜேபேக் பண்ணி கொடுத்துருவீங்க தானே. இதே விஷயத்தை தான் இந்த டெக்னிக்கை அரசியல் கட்சிகள் அழகாக யூஸ் பண்ணுறான். எப்படி யூஸ் பண்ணுறான்னா, உங்கள் பிரெயின் எதை வந்து டக்குன்னு எடுத்துக்கும். உங்கள் அம்மா முகம் ஞாபகம் இருக்குதா, கொஞ்சம் அப்படியே தேடி கண்டுபிடிப்பீங்க. எவ்வளோ நேரத்தில் முகம் ஞாபகத்துக்கு வருது? கண்டிப்பாக ஒரு 10 நொடிகளுக்கு எடுத்துக்குவோம். சரி, ஜெயலலிதா முகம் அதோட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் விரைவில் ஐடென்டிஃபை பண்ணும். கலைஞர் முகம் அதுவும் சமமான ஒரு மு.க. ஸ்டாலின் முகம் அதுவும் சமமான ஒரு பண்பு. என்ன எதனால? சொந்த அம்மா கூடவே இருக்காங்க, அவங்க முகம் உங்களுக்கு டெய்லி பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரல. ஆமாம், தலைவர் முகத்தோட அவங்க 2 கொஞ்சம் கூடுதல் நொடிகள். கூட பிறந்த தங்கச்சி முகம் அப்படியே யோசிப்பீங்க. கண்ணு இப்படி இருக்குமா, காது இப்படி இருக்குமா, மூக்கு இப்படி, இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னே அப்புறம் முகம். ஏன்
ஏ அது 3D இமேஜ், முப்பரிமாணம். இந்த 3D இமேஜை நம்ம பிரெயின் வந்து உடனே ஞாபகம் வச்சுக்கிட்டு உடனே கொண்டு வராது. டக்குன்னு அதால் வந்து உடனே கொண்டு வந்து நமக்கு முன்னாடி அதை காமிக்கிறதுக்கு அதுக்கு முடியாது. அதே வந்து ஃபிளாட் இமேஜஸை உடனே கொடுத்துரும். அப்போ இந்த ஃபிளாட் இமேஜை திரும்ப 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 ரெடி பண்ணுறாங்க இவங்க. சின்னங்களையும் தலைவர்கள் முகங்களையும் சின்னங்களையும் திரும்ப 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 ஃபிளாட் இமேஜாக கொண்டு வராங்க. ஃபிளாட் இமேஜாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உங்கள் பிரெயினுக்குள்ள உங்களுக்கு தெரியாமலேயே அதை பதிவு பண்ணிடுறாங்க. பிரெயின் கண்டிஷனிங் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க. பிரெயினை அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு மட்டும். உங்க பிரெயின் என்ன பண்ணணுங்கிறத அவங்க முடிவு பண்றாங்க. ஸோ இதுக்கு சமூக வலைதளங்கள ஒரு பேரு சமூக வலைதளங்களை இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. திரும்ப 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 அவங்கள பத்தியே சிந்திக்கிறதும் அவங்கள பத்தியே பேசுறதும் அவங்களுடைய சின்னங்கள் வந்து திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரதும் அவங்க மகங்க ஞாபகம் அங்க போன உடனே டக்குன்னு விரல் அங்கதான் போயிட்டு டக்குன்னு அமைக்கணும். அதுக்கப்புறம் பிரெயின் வந்து நம்ம பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு அது ஒரு சமாதானத்தை அது கொடுத்துக்கும். முன்னாடி ஏதாவது ஒரு பிளான்ல போனாலும் அங்க போன உடனே பிரெயின் என்ன பண்ணும் தான் வந்து வேற மாதிரி டக்குன்னு உடனே அது ஒரு வேலையை பார்த்துட்டு எந்த வகையான ஒரு விளம்பரத்து எந்த வகையான ரீல்ஸ் அது எந்த சின்னத்தை அதிக முறை பார்த்தாங்களோ அதை வந்து நீங்க ரிப்பீட்டடா பாக்குறீங்களோ அதனுடைய தாக்கம் இதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு நீங்க உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். இது வேலைக்கு ஆகுறதா நீங்க ட்ரெயின் பண்ணி நம்ம பாக்குறதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம கேட்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நிறைய நமக்குள்ள வரும், நிறைய இடத்துல வந்து நம்ம பிரெயினுக்குள்ள போட்டு போவானுங்க. இதையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இப்படி வந்து நீங்க உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தரும் உட்காந்து அரை மணி நேரம் தெரியும் தியானம் பண்ணணும். இதெல்லாம் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ இப்போ வளர்ந்த ஒரு பொருளாதார சூழ்நிலை காலகட்டத்தில் அதான் வாய்ப்பு கொஞ்சம் சாத்தியம் இல்லை, அனைவருக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இப்போ இவங்க இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப 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 ஒரு உருவத்தையும் ஒரு சின்னத்தையும் ரிப்பீட்டடாக பிரெயினில் பதிய வைக்கிறாங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 8 மணிக்கு மேலே ஒரு விஷயம் நடந்துச்சு. தமிழ்நாட்டுக்கே தெரியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. கவர்மெண்ட் பஸ்ஸில் பின்னாடி இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் போட்டு எல்லாமே எடுத்து ஓடுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? பேர்லாம் வந்து முன்ன மாதிரி போர்டெல்லாம் வைக்கிறது கிடையாது கவர்மெண்ட் பஸ்ஸில். எந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் எல்இடியில் போட்டுடுறாங்க. அந்த எல்இடியில் என்ன ஓடிச்சு தெரியுமா? ராத்திரி 8-9 மணிக்கு மேலெல்லாம் கலைஞர் பேருந்துன்னு ஓடிச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? ராத்திரி 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் கலைஞர் பேருந்துன்னு ஓடிச்சு. ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்? அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்இடியில் போகிறது டக்குன்னு மக்களுக்கு போய் சேரும், தெரியும். நைட் டிராவலுக்கு பஸ் வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கலைஞர் பேருந்து பஸ் வந்துருச்சு மனசில் பதிய வைக்கிறாங்க. ஆமாம், அதாவது மக்களுடைய பிரெயினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அரசியல் கட்சிகள் எல்லாருமே மக்களுடைய பிரெயினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1% கூட கிடையாது. பிரெயினை வந்து இவங்க எப்படி வந்து இன்னொருத்தர் பிரெயினை இவங்க எப்படி வந்து தனக்கு தேவையான மாதிரி டேக் ஆஃப் பண்ணிக்கிறாங்க, டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமலேயே மக்களுடைய பிரெயினை எப்படி இவங்க வந்து தனக்கு ஏற்றார் போல மாற்றிக்கிறாங்க, தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது 1% தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ மாநகர பகுதிகளில் இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் வந்து ரெகுலராக இருக்கிறவங்க இந்த டெக்னிக்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ரிப்பீட்டடாக நம்ம பிரெயினுக்குள்ள இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடுறான், ரிப்பீட்டடாக போட்டு நம்மளோட வாழ்க்கை முறையை வேறு மாதிரி மாற்றுறான். இன்னைக்கு அனைத்து பகுதிகளிலுமே 5G உடைய சேவையால் கிராமப்புறங்களில் கூட எல்லாருமே இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் தானே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் மாநகரத்துக்கு மட்டும் தனியாக பிரிக்கிறீங்க இந்த சமூக வலைதளத்தில் என்னுடைய பதிவுப்பட்ட தகவல்களை? கிராமப்புறங்களில் அவங்களுக்கு வேற வழியே இல்லை. 2.25 கோடி பேர் இருக்கான் சென்னையில். எத்தனை கிலோமீட்டர் சதுரடி வந்து அங்கே இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் வந்து அங்கே இருக்குது? 60 கிலோமீட்டர் சுற்றளவில் 2.25 கோடி பேருக்கு அங்கே என்ன வேலை? 2.25 கோடி பேருக்கு அங்கே என்ன வேலை? இருக்கிறதுலேயே அதிகமான தொகுதிகள் 17 தொகுதிகள் இருக்கு சென்னை மாநகராட்சியில் மட்டும்.
சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல 17 தொகுதி. மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாமே வந்து 11 தொகுதி, 10 தொகுதி, 7 தொகுதி, 6 தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 தொகுதி தான் இருக்கு. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலியெல்லாம். மதுரைக்கே வந்து 11 தொகுதிக்கு மேலே தாண்டல. திருச்சியே அவ்வளோதான் இருக்கு. அப்போ இங்கே மட்டும் 17 தொகுதி வர வேண்டிய அவசியம் என்ன? அஃப்கோர்ஸ் எல்லாருமே வேலை வாய்ப்பை நோக்கி பயணம் செய்ததால இந்த விரிவாக்கம் ஏற்பட்டதுன்றது தான் இதனுடைய. நீங்க எடுத்து போயிட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு இப்ப அதுதான் ஒரு விஜய் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை இவங்களே உருவாக்குறாங்க. சென்னையில மக்கள் வாழறதுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க இடம் எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 20% இடம் தான். என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. மீதி 80% இடம் யாரோட தெரியுமா? கவர்மெண்டோட. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் குடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 ஏக்கர், 40 ஏக்கர், 50 ஏக்கர் சுத்தி மரம்லாம் வச்சு எல்லாத்தையும் வச்சு உள்ள போயிட்டு ஒரு அலுவலகத்தை வச்சு கேட்டை போட்டு கூட்டிடுறான். சென்னை மெயின் சிட்டிக்குள்ள வந்து 200 ஏக்கர்ல காடு வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்க? சொல்லுங்க. அங்க மாநில எவனை கேட்டாங்க? வேற ஒரு இடத்துல காடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அங்க மாற்ற முடியாதா? மாற்ற முடியாது. அதோட வாழ்விடம் பார்த்தானே. அதோட வாழ்விடம் அதுதானே. வாழ்விடம் உருவாக்க முடியாது அவங்களால. ஒரு காட்டை சுத்தி நீங்க வந்து இருக்கிற காட்டை சுத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அங்க வந்து கொண்டு போக முடியாதா? ஒரு சிறுத்தை தப்பிச்சு கிட்டத்தட்ட 8 மாசம் லோல் போட்டு லொங்கி எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இந்த பக்கம் கூட திண்டிவனம் பக்கம், விழுப்புரம் பக்கம் எல்லா பக்கங்களையும் ஆடு மாடெல்லாம் அடிச்சு போட்டலாம். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை சொல்லலை. 82 ஆட்டை கழுத்து கடிச்சு போட்டு போச்சு. ஒரு சில கடைசியில் ஒரு கார்காரன் அதை அடிச்சு தூக்கிட்டான். அதையும் சொல்லலை. ஒரு சிறுத்தை தப்பிச்சு வந்ததே அவன் சொல்லலை. போன வருஷம் மக்கள் வாழற இடத்துல தான் சிறுத்தையும் வளர்ப்பேன். பைத்தியமா என்ன? இல்லை பைத்தியமா? ஏன்னா இவனுக்கு ரிலாக்ஸ் தேவைப்படும் போது உள்ள போயிட்டு சிறுத்தைலாம் எப்படி நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்குமா? நீ என்னதான் வந்து கோயிலை பிடிச்சி அடைச்சி அடின்னு அடிச்சாலும் அது பாடுமா? பாடாது. எப்படி பாடும்? அதோட வாழ்விடத்தில் அதை எடுத்து விட்டு நீ பார்க்கணும்னு முடிவு பண்ணினா அதுக்கு தனியாக உள்ள வந்து ஏதாவது ஒரு சாலை வசதி பண்ணி 2 பக்கமும் இது போட்டு உள்ள போய் பாரு. காலகாலமாக அடையாறுல காடு வளர்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்க? எதுக்கு உள்ள காடு வளர்க்குறது? ஏன் வளர்க்குறாங்க சார்? வழக்குல பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அரசு இடத்தையும் போய் பாருங்க, அரசு அலுவலகத்தையும் போய் பாருங்க. சும்மா ஏசி போட்ட மாதிரி குழு இருக்கும். காலையில 10 மணிக்கு வந்து லைட்டை போட்டாங்கன்னா சாயங்காலம் 7 மணிக்கு தான் நிறுத்துவான். அதில் ஒரு கொடுமை என்னன்னா, நீங்க போய் பார்த்தீங்கன்னா காலையில 11 மணிக்கு தான் வருவார். அடிச்சு பிடிச்சி வருவார். வந்த உடனே போய் நின்னோம்னா அவ்வளோதான். பசியோட இருக்கிற சுகர் பேஷண்ட் கிட்ட வாய் கொடுத்த மாதிரி ஆயிடும். வந்துட்டு கைகளெல்லாம் தொடச்சிட்டு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் தன்னை ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து தண்ணி வாட்டர் கேன் வர ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்பார். தண்ணி குடிச்சிட்டு மூடி வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைப்பார். அதுக்குள்ளேயே மணி 11:30 ஆகிடும். கீழே இறங்கி போவார். டீ குடிக்கிறேன், தம் அடிக்கிறேன்னு. திருப்பி 12:30 வருவார். இன்றைக்காவது ஃபைலை எடுத்து பார்க்கணும் இந்த மூதேவின்னு பார்த்தா அப்பயே அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு வச்சுட்டு திருப்பி 1 மணிக்கெலாம் சாப்பாட்டு பிரிச்சிருவார். அந்த பழைய பேப்பர் எங்கே தான் வச்சுருப்பான்னு தெரியல. அந்த ஒரு பேப்பரை மாற்றவே மாட்டான் வருஷக்கணக்காக. அந்த பேப்பரை எடுத்து விரிச்சிட்டு அதில் சாப்பாடை போட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒரு பறிக்க விடாமல் எண்ணி சாப்பிடுவான். அதை உற்பத்தி பண்ண விவசாயி கூட அப்படி சாப்பிட்டுக்க மாட்டான். 1/2 மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் கழுவே பிறந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி ஜன்னல் ஓரத்தில் எங்கே வெயில் வருதோ அங்கே வச்சு ஸ்டெரிலைசேஷன் பண்ணி நல்லா காய வச்சுட்டு கீழே கிளம்பி போவான். இன்றைக்காவது வருவான். சீக்கிரம் பார்த்தா 2:30 தான் வருவான். வந்து திருப்பியும் எடுத்து அந்த ஃபைலை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இன்றைக்கி ஃபைலை முடிச்சிடுவான்னு பார்த்தீங்கன்னா 3:15 திருப்பி கீழே போவான். போயிட்டு ஒரு டீ கையெல்லாம் குடிச்சிட்டு அவசர அவசரமாக ஓடி வருவான் 4:15. இன்றைக்கி ஏதோ ஃபைலை தான் தூக்கிட்டு போகிறான்னு பார்த்தா இந்த கழுவி வச்சது எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபேனையும் ஆஃப் பண்ண மாட்டான், டிவி ஆஃப் பண்ணுவோம், இதுவும் ஆஃப் பண்ண மாட்டேன், டியூப்லைட்டையும் எடுத்துப்பான். பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். எங்கேயோ அவசரமாக எங்கேயோ வெளியில் போகிறான் பொழுது வருவான்னு பார்த்துருந்தோம்னா 6 மணி வரல அங்கே நின்றுந்தோம்னா 6:15 மணிக்கு ஓயை வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவான். எங்கிட்ட அவர் அப்பயே போயிட்டாருங்க அப்படிமா. ஏன் லைட்டு டிவி இதெல்லாம் போட்டுக்கணும்? அவர் இங்கே இருப்பாருன்னு எல்லாம் நம்பணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அப்படியே விட்டு போனான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சூழலில்
நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் யாரை இப்போ யாரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க.